பிரைஸ் பீ டு காட். இந்த வாரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் இதயத்தில் பொங்கும்படியாக வாழ்த்தி செபிக்கிறேன். இந்த வாரத்தில் கூட நீங்கள் கேட்க போகிற சத்திய வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் ஆரம்பத்திலே தலைப்பை பார்த்துருப்பீங்க, நான் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம் என்கிற வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே பலவிதமான யோசனைகள் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். சரி, நாம் வசனத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தை எப்படியெல்லாம் போடப்பட்டிருக்கு, இதில் பின்னாடி என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை நம்ம தியானித்து நாம் செபிக்க போகிறோம். சரி, எடுத்துக்கலாமா? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷன் அவனை நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. இதற்கு முன்னால வசனம் 3ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வசனங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்பொழுது மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ மனுஷனை ஆண்டவர் நினைப்பதற்கு எம்மாத்திரம் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, கொஞ்சம் நம்மளுடைய பூமியை விட்டு நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படிக்கு இந்த வேலையை நான் நினைப்பூட்டுறேன். ஏன்னா நாம் பார்க்குற இந்த பூமியே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். எவ்வளோ பெரிய பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த சூரிய குடும்பத்தில் பூமி ரொம்ப சின்னது தான். அப்போ இன்னும் வெளியே போய் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், கேலக்சி இப்படிலாம் பார்க்கும் பொழுது இந்த பூமி ஒரு தூசியை போல காணப்படுதான். அப்ப பாருங்களேன், இந்த தூசியை போல கர்த்தர் அப்ப எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. இந்த நம்ம வாழ்ற இந்த அண்ட சராசங்களையும் பார்க்கும்பொழுது, சர்வத்தையும் பார்க்கும் பொழுது பூமி ஒரு தூசியை போல, ஒரு தூளை போல தான் காணப்படுது. இது எல்லாம் உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு. அந்த வல்லமையுள்ள தேவன், அந்த மகா கனமுள்ள தேவன் நம்மை நினைப்பதற்கும் நம்மை விசாரிப்பதற்கும் நம்மேல் அன்பு வைப்பதற்கும் நம் தேவைகளை சந்திப்பதற்கும் மனுஷனாகிய நாம எம்மாத்திரம். அல்லேலூயா. இதுதாங்க நம்ம ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதற்கு இந்த வசனங்கள்லாம், படைப்புகள் எல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கு. ஆண்டவர் யாருக்காகவும் தன்னுடைய மேன்மையை விட்டு, தன்னுடைய அந்த ஆதி அந்த ஸ்தலத்தை விட்டு அவர் இறங்கி வரல. ஆனா மனிதனாகிய நமக்காக தான் இறங்கி வந்தார். வேற எந்த சிருஷ்டிக்கும் கர்த்தர் இறங்கி வரல, நமக்காக தான் இறங்கி வந்தார். அப்போ அதனால்தான் வசனம் தாவீது சொல்றாரு, நான் எம்மாத்திரம். சரி, வேதத்துல 2 பேரை நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம். மோசையை பார்க்கும் பொழுது அவரும் இதே பதில தான் சொல்றாரு, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்தவரும் நான் எம்மாத்திரம் என்றேன். பாருங்க, இங்க சொல்றாரு, தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து வரவழைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னைய நீங்க பயன்படுத்துக்கு நான் எம்மாத்திரம், தகுதியே இல்லாத எனக்கு நீங்க இப்படி தகுதியை, இப்படி ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுக்குறீங்களே, இதற்கு நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறத இங்க நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த நான் எம்மாத்திரம் என்கின்ற வார்த்தைக்கு சரியான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்மை என்று அர்த்தம். அல்லேலூயா. மோசையை பாருங்க, மோசையை போல சாந்த குணமும் தாழ்மையுள்ளவனும் இந்த பூமியில இல்லவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ மோசை தன்னை தாழ்த்தினார். ஆண்டவரே, என்னால இது எப்படி சாத்தியம், என்னால முடியுமான்னு சொல்றாரு.
உன்னால முடியும், நீ இதை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே போல தாவீதையும் பாருங்களேன். தாவீது இதைத்தான் சொல்றாரு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. தாவீது யோசிச்சு பார்க்கிறாரு, ஆண்டவரே, நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன், ஆனா இன்றைக்கு என்ன ஒரு ராஜாவா மாற்றி இவ்வளவு பொறுப்பை கொடுத்து நடத்தினீங்களே அப்பா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. பாருங்களா, அதுதான் தாழ்மையை நாம இன்றைக்கு பார்க்கிறோம். எத்தனையோ சகோதரர் இருந்தோம், கர்த்தர் யாரு? தாவீதை தெரிந்து கொண்டு தாவீதை அபிஷேகம் பண்ணினார். எப்படிப்பட்ட அபிஷேகம்? ராஜாவாக்குகிற ஒரு அபிஷேகம், ராஜரிக அபிஷேகத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். அப்ப பாருங்க, அதை சொல்றாரு, ஆண்டவரே, நான் என்ன என் குடும்பத்தை இம்மட்டுமா வழி நடத்துறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபையினால தான்ப்பான்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறத பார்க்கிறோம். அப்போ மோசே தன்னை தாழ்த்தினபடியால் தான் கர்த்தர் மோசையை உயரத்துல வைத்தாரு. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல மிகப்பெரிய பங்கு மோசேக்கு உண்டு. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினபடியால் கர்த்தர் மோசையை உயர்த்தினார். அதே போல தாவீதையும் கூட பார்த்தீங்கன்னா, அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தாவீதை அழைத்து ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல ராஜாவாய் ஏற்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவங்களாம் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தபடியால். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தொடர்ந்து நாம தியானிக்க போகிறோம். இந்த நான் எம்மாத்திரம் என்ற வார்த்தைக்கு உண்மையான வெளிப்பாடு என்னன்னா தாழ்மை தான். அல்லேலூயா. முன்னே சொல்லியிருந்தேன், தாழ்மை தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எதற்கு தெரியுமா? நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்மளுடைய ஒரு மனிதன் ரட்சிப்புக்கு முன்பும் ரட்சிப்புக்கு பின்பும் எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவன் இந்த உலகத்துடைய பாவ சிற்றின்பங்களுக்கு அடிமையாக்கி, அவன் இந்த உலகம் அப்படியே சிற்றின்பம் பாவம் மோக இச்சைகளுக்குள்ள அவனை கீழ்ப்படுத்தி அவனை அடிமையாகி வைத்திருக்கிறது. அப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவன் வெளியே கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து மன்றாடி கிருபையை பெற்றுக்கொண்டு அவன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. உயர்த்தி அவனை அந்த அடிமைத்தனத்தெல்லாம் உடைச்சி அவனுடைய எல்லா விதமான அவனுடைய எல்லா விதமான பின்னிலைமை எல்லாவற்றையும் நொறுக்கி அவனுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தந்து அவனை மேன்மைப்படுத்தும்படிக்கு அவனை கொண்டு வராரு. அப்படி வருகிற மனுஷன் அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு மேன்மையான ஸ்தலத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படுது, ஆளுகை கொடுக்கப்படுது, ஐஸ்வர்யம், இப்படி எல்லாம் கொடுக்கப்பட அவன் ஒன்று என்ன பண்ணணும்னா, அவன் இவைகள் எல்லாம் தன்னை மரண தருவாயில் இருந்த என்ன ஆண்டவர் உயரத்துல கொண்டு என்னை சிங்காரித்து வைத்திருக்கிற தேவனை அவன் மகிமைப்படுத்தி தன்னை தாழ்த்தும் பொழுது, அவன் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அவனை மகிமைப்படுத்த அவரால் முடியும். ஆனா அதே மனுஷன் ஒரு லெவலுக்கு வந்துட்ட பிறகு இந்த இந்த நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான் என்னுடைய உயர்வுக்கு நான் தான் காரணம் என்று அவனுக்குள்ள ஒரு மன மேட்டிமையோ ஒரு பெருமையோ அவனுக்குள்ள வந்துருச்சு சொல்லணும்னா, அப்போ அவனுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவனை உயர்த்தினது யாரு? கர்த்தர். ஆனா அவன் ஒரு கட்டத்துல அவன் தன்னை தேவன் அவனை உயர்த்தி வந்ததை அவன் மறுதளித்து எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்ற ஒரு வீம்பில் அவன் வரும்பொழுதுதான் அவனுடைய உண்மையான முகம் வெளியே வருது. அவன் அப்போ பிசாசுடைய பிள்ளையாய் மாறுகிறான். ஏன் பிசாசின் பிள்ளையாய் மாறுகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ பிசாசு நமக்கு தெரியும், சாத்தான் அவனுக்குள்ள எப்படி ஒரு விழுகை வந்ததுன்னா, அவனுக்குள்ள ஒரு மனம் மேட்டிமை, அவனுக்குள்ள தாழ்மை என்கின்ற உணர்வு இல்லாமல் போனது. அவனுக்குள்ள மனம் மேட்டிமை. அவன் பார்த்தான், பரலோகத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு தேவதூதனை படைத்திருந்தாரு. ஒரு விசேஷமான ஸ்தலத்துல அவன் இருந்தான்.
யாரும் நடக்க முடியாத ஒரு இடத்துல அக்கினிமயமான கற்களின் மத்தியில நடந்து சென்றவன் என்ற வேதத்துல போடப்பட்டிருக்கு. வேதத்துல எந்த தூதர்களை பற்றியும் விவரித்து சொல்லாத வேத புத்தகம் இந்த லூசிபரை குறித்து ரொம்ப அழகாக விவரித்து சொல்லியிருக்கு. அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தான், அவன் போகும்போது வரும்போது வந்த அந்த அந்த சவுண்டு, அவனுடைய ட்ரெஸ் அப்பியரன்ஸ், அவனுடைய அழகு, இப்படி எல்லாமே வேதத்துல அவனை பற்றி அழகா விவரித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தருடைய சமூகத்துல ரொம்ப க்ளோசஸ்ட் ஏஞ்சலா இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படி இருந்து அவனுக்குள்ள என்ன நடந்துச்சு? ஒருவாறு அவன் தன்னை தேவனுக்கு நிகராய் தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். கர்த்தருக்கு நிகராய், கர்த்தருக்கு மேலாகவே நாம் சிங்காசனத்தை போட்டு அவருக்கு நிகராய், அவருக்கு ஒப்பாய் நான் ஆவேன் என்று சொல்ல ஒரு மனம் மேட்டிமை, பெருமை அவனுக்குள்ள விழுந்தது. தாழ்மையா இருக்க வேண்டிய அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால அவன் சடுதியில அவன் விழுந்து போனான். இன்றைக்கும் அதே நிலைமை தான். கர்த்தர் நம்மை எங்கிருந்து அழைத்து வந்தார் என்று ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை தெரியுமா? கர்த்தர் நம்மை ஒளியான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து வந்த தேவனை நம்ம ஒருபோது நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மை கூட்டி வந்திருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு கர்த்தரை நாம தேடி போல அவர் தான் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. நாம யாராவது அவரை தேடி போகணுமா? இல்ல, இயேசு தான் நம்மை தேடி வந்தாரு. நம்ம இருந்த இடத்த நம்ம எப்பவுமே யோசித்து பார்க்கணும். நம்ம எவ்வளவு பாவமான சேற்றில நம்ம விழுந்து இருந்தோம். அப்போதான் கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி எடுத்து நம்மளை கொண்டு வந்து அவர் ரத்தத்தால நம்மளை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றின தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, உங்கள் ரட்சிப்புக்கு முன்பு நீங்க இருந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? இதற்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோமா? இதற்கு இப்போ நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நீங்க பெற்றுக்கொண்டதா? நீங்க இருக்கிற இந்த லைஃப் உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய ஞானத்தால வந்ததா? இல்லவே இல்லை. இன்றைக்கு பேசுகிற நானா இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, நாம வாழுகிற இந்த வாழ்க்கை மேன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்தது. இவையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நாம எம்மாத்திரம் நாம ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவரே இந்த வசதி வாய்ப்புகள், இந்த ஒரு கிருபையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, உமது கண்களில எனக்கு கிருபை கிடைத்தது அப்பா. இந்த பாவிக்கும் அப்பா நான் சிறுகவும் நீங்க பெருகவும் வேணும் ஆண்டவரே அப்பா என்று சொல்லி நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சரி, அப்போ கர்த்தர் எதை நம்ம கிட்ட விரும்புகிறார் என்று சொல்லி வேதத்துல சில வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். சங்கீதம் 138 6ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பார் என்று பார்த்தீங்கன்னா, தாழ்மையுள்ளவர்களை. அப்போ இன்றைக்கு உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. உங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறாரு. உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறவனாய், அவனுக்குள்ள தாழ்மை குணம் இருக்கா என்பதை குறித்து கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. 2வது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. கிருபை யாருக்கு கர்த்தர் அதிகமாய் தருகிறார் என்று பார்த்தா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அளிக்கின்றார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மன தாழ்மையுடையவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அப்போ யாரை கர்த்தர் கனப்படுத்துவார்னா, மன தாழ்மை. நமக்குள்ள மன தாழ்மையா இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அதுக்கப்புறம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள தாழ்மை இருக்கும் பொழுது அவன் எப்படியெல்லாம் அவனுக்கு பிளெஸிங் பார்த்தீங்களா? நம்ம தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கின்றார், நமக்கு கிருபை அளிக்கின்றார், 3வது கனப்படுத்துகிறார், 4வது நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் சொல்பவர் மாத்திரமல்ல, செய்தும் காட்டுகிறவர். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, நான் சாந்தமும்
மன தாழ்மையுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் சாந்தமும் மன தாழ்மையும் உள்ளவனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காணப்பட்ட அந்த சாந்தம், அந்த ஒரு தாழ்மை, அவர் ஏற்றுக்கொண்ட, அவர் விசுவாசிக்கிற நாம் எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட குணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். நமக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் உருவாக வேண்டும், எனக்குள்ள மன தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும் சொல்லித்தான் நமக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவனை பிதாவாகிய தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள மனத்தாழ்மையை கொடுப்பாரு, சாந்தத்தை கொடுப்பாரு, பரிபூர்ண அன்புக்குள்ள நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன அதிகமாய் தேவை தெரியுமா? நம்ம தாழ்மை அதிகமாய் நமக்கு தேவைப்படுகிறது. பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிறாரு. அவர் நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபமானி எவ்வளவாய் வசனம் விவரித்து சொல்லுதில்ல. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? அடிமையின் ரூபமானாராம். அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை சிலுவை பரியந்தனை தாழ்த்தினாரு. அவர் பூமியில வாழும் பொழுது அவ்வளோ தாழ்மை உள்ளவராக எல்லாருக்கும் இறங்கி அவர் ஆறுதல் சொல்றாரு, அன்பு செலுத்தினாரு. இதுதாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவருக்குள்ள காணப்பட்ட அந்த தாழ்மை தான் நமக்கும் வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வார்த்தை நம்ம எப்பவுமே சொல்லணும், ஆண்டவரே, மோசே சொன்னது போல, தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே இதுவரை நான் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில காணுகிற எல்லா உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்பா. உங்க கருத்துல வாங்கி நான் உங்களுக்கே நான் கொடுக்கிறேன். நான் எதுக்கு தகுதியானவன் அல்ல, என்னை தகுதிப்படுத்துபவரும் என்னை மேன்மைப்படுத்துபவரும் நீங்க தான்ப்பா. நீங்க இல்லாம நான் இல்லவே இல்லை ஆண்டவரே. இதுதாங்க தாழ்மையின் குணம். அப்போ எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம்னு நம்ம என்னைக்குமே பெருமை பேசவே முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒன்றுமே இல்லை. அப்போ வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்காராம்? எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாராம்? கிருபைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கு நாம எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்க விரும்புகிறோம்? தாழ்மை உள்ள ஜனங்களா இருக்க விரும்புகிறோமா, இல்ல பெருமை உள்ளவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு நாம நிதானித்து அறிவோமானால் நம்ம நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தணும்னு நம்ம பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. பிசாசுக்கு இருந்த அந்த குணத்தை தான் இன்னைக்கு என்ன பண்றான்? மனுஷங்களுக்குள்ள விதையாக விதைச்சிட்டு இருக்கிறான். அவன் எப்படி நான் தேவனுக்கு இணையாய் மாறுவேன், தேவனுக்கு நிகராய் நானும் ஒரு ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கும் உங்களுக்குள்ள ஒரு பெருமை என்று இருக்குன்னா, அந்த பெருமை இருக்குன்னா அது பிசாசுடைய குணமா இருக்கு. பிசாசுக்கு நிறைய குணங்கள் இருக்கு, ஆனா அவனுக்கு பெருமை தான் அவனோட விழுகைக்கு காரணமே. பெருமை, மனம், மேட்டிமை தான் அவனுடைய விழுகைக்கு காரணமா இருந்தது. அப்போ நமக்குள்ள பெருமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை சொல்றீங்களா, நான் எனக்குள்ள அந்த பெருமைலாம் இல்லைங்க, நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்கன்னா நம்ம அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஜெபிக்காம ஒரு நாளை நம்ம ஆரம்பித்து நம்ம ஒரு நாளை செலவழிச்சு முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள்லாம் தெரியுமா, அது நான் பெருமையின் நாள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாம காலையில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? கிருபையாய் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுக்கிறாரு. நம்ம காலையில் எழுந்து கர்த்தரை தேடாம ஜெபிக்காம நம்ம சொந்த அலுவல்களை பார்த்து நம்ம அப்படியே நம்ம உலகத்துல அப்படியே நம்ம பிஸியாய் போய்கொண்டு அப்படியே நம்ம நேரத்தை கடத்தி நம்ம அப்படியே தூங்கிடுறோம் அப்படி வச்சுக்கோங்களேன். நமக்கு ஜெப ஜீவியம் இல்லை, கர்த்தரோடு கூட ஐக்கியம் தொடர்பு எதுவுமே இல்லைன்னா அதுதான் பெருமையுள்ள வாழ்க்கை. ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னுடைய பலத்தினால நான் எல்லாத்தையும் செய்து கொள்ள முடியும். நான் எழுந்துப்பேன், என்னால் நடக்க முடியும், ஓட முடியும், நான் எல்லா வேலையும் செய்வேன், எனக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, நான் தான் எல்லான்றது நம்ம சொல்லாம செயல்ல காமிக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பெருமையில தான் வணங்கும்.
ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஜெபிச்சுட்டு ஒரு நாள் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த நாள் கர்த்தர் எனக்கு தந்த நாள், இந்த நாள் முழுது என் கூட வாங்கப்பா, நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க ஆசீர்வதிங்க, நான் போற இடத்துல எல்லாம் நீங்க வாங்க, என் வாயை காத்துக்கொள்ளுங்க, என் கரத்தை காத்துக்கொள்ளுங்க, என் சிந்தையை காத்துக்கொள்ளுங்க, நீங்க தான் எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், நான் என் சொந்த வழியில நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு கடந்து போறான் பார்த்தீங்களா, அவன் தான் தாழ்மை உள்ளவன். அப்போ ஜெபத்தை புறக்கணிக்கிற யாரா இருந்தாலும், மறந்தோ நீங்க தெரிந்தோ தெரியாமலோ நீங்க ஜெபத்தை செய்யாமல் போறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள பெருமை, எனக்கு தான் எல்லாமே, நான் என்னால ஜெபம் இல்லாம என்னால பார்த்துக்க முடியாது, அதாவது தேவனுடைய உதவி இல்லாம என்னால எல்லாமே செய்து கொள்ள முடியும் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னடா இப்படி சொல்றேன் அப்படி யோசிக்காதீங்க. ஜெபிக்கலைன்னா இப்படிதான் பொருள்படும். அதனால ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தில், ஆண்டவரே இந்த நாளை நீங்க காண செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பலமும் என்னுடைய பலத்தினால அல்லப்பா, என்னுடைய ஞானமும் புத்தியும் ஒன்றுமே இல்லப்பா, எல்லாமே நீர் என்னுடைய வாழ்க்கையில் தந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, நான் ஒன்றுமே இல்லப்பா, நான் நிர்புதம் ஆகாதிருப்பதெல்லாம் உங்க சுத்த கிருபைதான் ஆண்டவரே, வேற ஒன்றுமே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள் நமக்கு ஒரு ஒரு வெளிப்பாடை தந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சொல்லலாமா, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது, எனக்கு மேன்மை கிடைத்தது, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம கடைசி வரைக்கும் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் நம்மை மேன்மைப்படுத்தார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். வாங்க, இப்பொழுது நாம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்மை உருவாக்கி நம்மளை படைத்த தேவனிடத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நீர் கொடுத்த அந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எந்த ஒரு பெருமையான எண்ணங்கள், பெருமையான காரியங்கள், பெருமையான பேச்சுகள், பெருமையான கிரியைகள் எதுவா இருந்தாலும் அவைகள் யாவையும் எங்கள் இருதயத்திலிருந்து நீக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை அறியாமலே நாங்கள் அநேக நேரத்துல பெருமையாய் சிந்தித்தது, பெருமையாய் பேசினது, பெருமையாய் நடப்பித்தது காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், வருந்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்க எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா. நீர் எங்களை தாங்கி ஏந்தி நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எவ்வளவோ நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. நீங்க எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறீங்க அப்பா. சர்வ லோகத்தையும் அப்ப படைத்து உருவாக்கின தேவன் அப்பா நீங்க. ஆனால் எங்களை நோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களப்பா அப்பா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு எடுத்தீங்களப்பா. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் பாவிகளா இருக்கிறோமே. எங்கள் பாவிகளாகி எங்கள் மேலும் கண்கள் கண்டதற்காக நன்றி அப்பா. நீங்க விழுந்து போன தேவ தூதர்களுக்காக இறங்கி வரலையே, ஆனா எங்களுக்காக இறங்கி வந்தீங்களே அப்ப எங்களை தூக்கி நிறுத்த உண்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீங்களே ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு சக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அப்பா, இவ்வளவு நல்ல தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்புகிறோம். ஒருபோது எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு பெருமையான எண்ணங்கள் வரவே கூடாதப்பா. நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்பா, நான் அப்பா மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ள தேவனா இருக்கணும்னு நீங்க சொன்னது போல நாங்க எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அப்படிப்பட்ட அப்பா தாழ்மை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக எங்களையும் மாற்றி வணைவீராக. உமக்கேற்ற பாத்திரமாய் எங்களை மாற்றுவீராக அப்பா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள், உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள், எங்களுக்குள்ள ஒருபோதும் பெருமை என்கின்ற கர்வம் என்கின்ற ஒன்றும் எழும்பாதபடிக்கு அவைகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறோம்.
நாங்கள் எங்களுக்கு வருகிற எல்லா மேன்மைகள், உயர்வுகள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்த விரும்புகிறோம் அப்பா. இப்போது நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்க எந்த உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் மேன்மை கொடுத்தாலும் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் உங்க கருத்திலிருந்து நாங்கள் வாங்கி பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு மேன்மை பாராட்டுகள் எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்க தான் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற வீடு, வாசல், பட்டம், பதவி, வேலை, சொத்துக்கள், பிள்ளைகள் எல்லாமே எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்க தான் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் எல்லாரும் சொல்லுகிறோம், நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும் ஆண்டவரே. இப்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகான மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இவை அனைத்துமே ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.